அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாப்பாவோட அந்த மறைவை நம்மளால மறக்க முடியல. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பின ஒரு குழந்தைய கொலைய பண்ணிட்டு தற்கொலை அப்படின்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கானுவோ. அதுக்காகவே நம்ம 2.5 வருஷ காலமா ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி சொல்லிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா எத்தனையோ மாணவிகளை கொலை பண்ணியிருக்கானுவோ. கொலையை பண்ணிட்டு தற்கொலை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. இதை விட அடுத்ததா இப்போ ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குங்க. இந்த துயர சம்பவத்தை கேட்கும் போது நம்ம மனசே ஆறாதுங்க. நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை வெளியிலேயே அனுப்ப முடியல, படிக்கிறதுக்கோ இல்ல ஒரு வேலைக்கோ எங்கவுமே அனுப்ப முடியலங்க. அந்த அளவுக்கு நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. அவனுங்க பண்ற தவற மாத்தி நம்ம வீட்டு பிள்ளைங்க மேல பழிய போட்டு தற்கொலை அப்படின்னு ஒரு நாடகம் ஆடுறானோ. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்றானுவோ. அந்த குழந்தை எந்த நிலைமையில தற்கொலை பண்ணிக்கிச்சு, எந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை யாருமே நம்பவே மாட்டீங்க. இப்படி ஒரு இடத்துல யாருமே தற்கொலையே பண்ணிக்கவே முடியாதுங்க. நீங்களே கூட இந்த வீடியோவை பாருங்க. அதாவது ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கிட்ட போய் குழந்தை முட்டி போட்ட நிலைமையில தற்கொலை பண்ணிக்கிச்சான். இது நம்புற மாதிரி இருக்கா? நீங்களே சொல்லுங்க. இந்த குழந்தை என்ன ஊரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஊருக்கு அருகாமையில அசக்கலத்தூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கதான் இந்த குழந்தையோட சொந்த ஊரு. அசக்கலத்தூர்ல இருந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து வேலைக்கு போயிருக்கு. ஒரு தனியாரோட மருத்துவமனைக்கு செவிலியரா வேலை புரிய போயிருக்குங்க. அந்த மருத்துவமனையில குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அசக்கலத்தூர்ல இருந்து கள்ளக்குறிச்சிங்க. அந்த கள்ளக்குறிச்சிக்கு வந்து ஒரு தனியார் மருத்துவமனைக்கு குழந்தை வந்து வேலை பார்க்கறதுக்காக போயிருக்கு. அங்க வேலை பார்க்கும் போது பட்ட பகல்லே இந்த சம்பவம் நடந்திருக்கு. குழந்தைக்கு வந்து அன்னைக்கு டியூட்டி பார்த்துருக்கு. டியூட்டி பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா குழந்தை சுருக்கு போட்டுக்குச்சு அப்படின்னு சொல்றாங்களாம். அந்த ஹாஸ்பிட்டலை சுத்தி ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளனா நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு குழந்தை சுருக்கு போட்டுக்கிட்டதாகவும் அந்த சுருக்கு போட்ட வீடியோவை வந்து காமிக்கிறாங்க. குழந்தை முட்டி போட்ட நிலைமையிலேயே இருக்குதுங்க, யூனிஃபார்மோட இருக்குது. ஆனா சுருக்கு போட்டுக்குச்சு, தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்றானுங்க. இந்த செய்தி வந்து எந்த ஒரு மீடியாவிலையும் வரவே கிடையாதுங்க. எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான், அம்மா இங்க பாருங்க, கள்ளக்குறிச்சியில அடுத்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம பாப்பாவுக்கு நடந்த துயரத்தையே நம்மளால மறக்க முடியல. அடுத்ததா பாருங்க, ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு வந்த ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீர்த்திங்க. இந்த கீர்த்தி தனியார் மருத்துவமனையில தான் இந்த குழந்தை செவிலியரா வேலை பார்க்க போயிருக்கு. அங்க வேலை பார்க்க போன இடத்துலதான் இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்தி கேட்ட உடனே அவங்க ஓடி போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த சம்பவம் நடந்து கடந்த 2 நாள் ஆகுதுங்க. இந்த 2 நாளா எந்த மீடியாவிலாவது இந்த செய்தி வந்திருக்கா? நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. குழந்தைய வாங்க மாட்டோம் அப்படின்னு அவங்க பெத்தவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பெத்தவங்க தாங்க குழந்தைக்கு நீதி வேணும், நீதி வேணும், ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி குழந்தைய வாங்க மறுத்து நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பொறியியல் கல்லூரியில கூட தாரணி அப்படிங்கிற ஒரு குழந்தைய, அந்த குழந்தைகிட்ட அவங்க அப்பா அப்பதான் ஃபோன் பண்ணி பேசுறாரு. குழந்தைய பாக்குறதுக்கும் போய்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளார என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ தெரியல, அந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொன்னானுவோம். அந்த குழந்தை எப்படி தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கும் இல்லைங்களா, வீட்டுல நம்ம ஜன்னல் வச்சிருப்போம். அந்த ஜன்னல்ல அதனுடைய ஷாலை போட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சான். ஷாலை போட்டு அது ஜன்னல் கம்பியில யாராலாவது தற்கொலை பண்ணிக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. அது பாப்பாவுக்கு என்ன சொன்னானுவோ அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து அந்த குதிச்சுது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம கேக்குறோம், இந்த மாதிரி இதுல வந்து எப்படி குதிக்க முடியும்? 2 அடி தான் கேப் இருக்கு, இதுல என்னன்னு குதிக்க முடியும்? கால் வந்து ஏறி நிக்கவும் முடியாது, அதுல நின்று குதிக்கவும் முடியாது, எப்படி குதிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். வீந்த இடத்த ஒரு ரத்தம் கூட இல்லையேன்னு பல கேள்விகள் அவங்க கிட்ட இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, போலீஸ்கார தரப்புல இருந்து போலீஸே வந்து கொலைகாரனை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு மூடி மறைச்சு நம்ம கிட்ட சொல்றாங்க. ஆமா, அந்த ஹைட்ல வந்து ஏறலாம் முடியாது, குழந்தை வந்து ஒரு கட்டுல ஈத்துட்டு வந்து போட்டு ஏறி குதிச்சிருக்கா அப்படின்னு ஒரு கட்டு கதையை சொன்னாங்க. சரிங்க, அந்த கட்டுல வந்து தனியா பிள்ளையால எப்படி ஈத்துட்டு வர முடியும்? கட்டுல ஈத்துட்டு வரும் போது 9:30க்கே குதிச்சிச்சு, 10:30க்கெல்லாம் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னானுவோ. அப்போ அந்த நேரத்துல வந்து எப்படி குழந்தைங்க எல்லாரும் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, அந்த நேரத்துல எப்படி வந்து குதிக்க முடியும்? அதுவும் பாத்தீங்கன்னா 9:45க்கு தான் ஒரு பொண்ணு வந்து பாத்ரூம்ல இருந்திருக்கு. அந்த பொண்ணுகிட்ட பாப்பா தண்ணி தெளிச்சு விளையாண்டுருக்கா. இப்படிலாம் இருக்கும் போது எப்படி அந்த நேரத்துல கட்டுல இழுத்துட்டு வந்து போட்டு குதிக்க முடியும் அப்படின்னு போலீஸ்காரங்களே பல கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னாங்க. அவனை காப்பாத்துறதுக்காக, உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமே கிடையாதுங்க.
அன்னை தேதியில இருந்து இன்னி தேதி வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்காரனை காப்பாற்றணும். இதை மட்டுமே அவங்களோட முழு நோக்கமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே போல நாளுக்கு நாள் ஒவ்வொரு செய்தியும் பார்க்கும் போது எல்லா இடத்துலயும் பாலியல் வன்கொடுமையும் கொலையும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஆர்த்தின்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய 2 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த குழந்தைய கொலையும் பண்ணி சாக்கடைக்குள்ளார போட்டிருந்தானோ, சாக்கடையில போட்டுட்டு அவங்களும் ஒருத்தனா நின்று தேடிக்கிட்டு இருந்தானோ. அதன் பிறகுதான் அவனை கைது பண்ணாங்க. கைது பண்ணி விசாரணை போயிட்டு இருக்கும் போது இவன் தன்னுடைய தவறை உணர்ந்து இனி நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு அவனே சுருக்கு போட்டு தொங்கிட்டாங்க ஜெயிலுக்குள்ளார. இந்த மாதிரிலாம் நாளுக்கு நாள் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை, சின்ன குழந்தை தான், படிக்க போச்சு, லியா லட்சுமி. அந்த குழந்தைக்கு கூட பாத்தீங்கன்னா செப்டி டேங்க்ல வீந்துருச்சுன்னு ஒரு பொய்ய சொல்லியிருப்பானோ. ஆனா செப்டி டேங்க்ல வீந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே கிடையாதுங்க. குழந்தையோட ட்ரெஸ் நனையவே கிடையாது. போட்டிருந்த யூனிஃபார்மோட தான் இருந்தது. ஆனா அவனுங்க சொன்ன பொய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை செப்டி டேங்க்ல வீந்துருச்சுன்னு சொன்னானுங்க. ஆனா அது என்ன நடந்தது அப்படின்னு இது வரைக்கும் வெளியே தெரியாமையே இருந்துகிட்டு இருக்கு. இதே போலதான் எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா கடந்த 6 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நம்ம பார்த்திருப்போம். அந்த கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் நம்ம கண்ணுக்குள்ளரையே இருந்துகிட்டு இருக்குது. அந்த குழந்தைக்கு அனுப்பிரியாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எடுக்காத ஒரு பணத்தை நீ தான் எடுத்தன்னு அந்த பொண்ணை எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்தி குழந்தையோட உயிரை போக்கியிருக்கானுவோ. இது எல்லாமே நினைச்சு பார்க்கும்போது நம்ம வீட்டு பிள்ளைங்களை ஏன் படிக்க அனுப்புறோம் அப்படின்னு தோணுது. அதே கள்ளக்குறிச்சியில கூட பாத்தீங்கன்னா நம்ம பாப்பா சம்பவத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ரவிக்குமார் இருக்கான் இல்லைங்களா, அவனுக்கு நெருங்கிய நண்பனான மோகன் அப்படின்றவன் இருக்கான். அந்த மோகன் கூட பொறியியல் கல்லூரி வச்சிருக்கான். பாரதி பொறியியல் கல்லூரின்னு வச்சிருக்காங்க. இந்த பாரதியார் பொறியியல் கல்லூரியில கூட அபித் குமார் அப்படின்ற ஒரு மாணவனை கொலை பண்ணணும்னு தான் சொன்னாங்க. அந்த மாணவன் கூட தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த நியூஸுமே எந்த ஒரு இடத்துலயுமே வெளியவே வரவே கிடையாதுங்க. அந்த அபித் குமாரும் அவங்க அப்பா தான் எனக்கு கால் பண்ணி, அம்மா இந்த ரவிக்குமாரோட ஃப்ரெண்டு தான் மோகன்றவன், இங்கதான் என் பையன் படிக்கிறான். என்னுடைய சொந்த ஊர் பாத்தீங்கன்னா நெய்வேலியை தாண்டி எங்களுடைய சொந்த ஊரு. நாங்க இங்க இருந்தோம். என் பையன் கூட நாங்க டெய்லி பேசிக்கிட்டு தான் இருந்தோம். என் பையன் சந்தோஷமா தான் பேசினான். ஆனா என் பையனை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டு தற்கொலை அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடுறாங்க. எங்களால நம்பவே முடியலமா. நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்தோம். போலீஸ்காரங்க அத்தனை பேரும் அவங்க பக்கம் தான் பேசுனாங்க, எங்க பக்கம் பேசவே இல்லைம்மா. எங்களுக்கு எங்க போறது எங்க வர்றதுன்னே தெரியாம நாங்க வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு முன்னாடியே பெட்டி செஞ்சு உப்பு போட்டு என் பிள்ளைய என்னை விட்டு பிரியாம இருக்கணும் அப்படின்னு ஞாபகார்த்தமா வச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அழுதாரு. ஐயா நீங்க போய் அங்க விசாரிக்கும் போது என்னதான் ஐயா நடந்தது, உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு நாங்க கேட்டோம். அப்ப அவரு சொன்ன தகவல், அம்மா நாங்க நிறைய பேர்த்த ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் விசாரிச்சு பார்த்தோம். ஆனா விசாரிச்சு பார்க்கும்போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு தகவல், அது உண்மையா பொய்யான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, தம்பி ஒரு கவுண்டர் பொண்ணை லவ் பண்றதாவும், அந்த கவுண்டர் பொண்ணு கூட அவன் படம் பார்க்க போனதாவும், அப்ப அந்த மோகனோட கூட்டம் பாத்துருச்சு. அந்த பார்த்ததன் ஒரு காரணமாக தான் அந்த புள்ளைய தண்டிக்காம என் பையனை கொலைய பண்ணிட்டு தற்கொலைன்னு சொல்றானுமா. எங்களுக்கு கிடைச்ச செய்தி இப்படிதாம்மா கிடைச்சிது. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியலம்மா. என் பையன் லவ் பண்ணனானா பண்ணலையா எதுவுமே எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி அவரு கத்துனாரு, கதறினாருங்க. இதே போலதான் பாத்தீங்கன்னா அந்த தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யுவராஜ் கோகுல்ராஜை கொன்னதுக்கான காரணமும் இதுதாங்க. ஜாதி வெறி புடிச்சு போய் அந்த பொண்ணு அந்த கோகுல்ராஜை லவ் பண்ணனதை இவன் பார்த்திருக்கான். எதர்ச்சியாதான் இவன் அந்த கோயிலுக்கு போறான். இவங்களும் அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. இவன் எதர்ச்சியா வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கான். இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுனதையும் சிரிச்சதையும் பார்த்துட்டு இவன் விசாரிச்சிருக்கான். அவன் யாரு, அந்த பொண்ணு யாரு, அவங்க ஏன் உட்கார்ந்து பேசியிருக்காங்கன்னு விசாரணை பண்ணியிருக்கான். விசாரணை பண்ணும்போதுதான் தெரிய வந்தது அவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனும், அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை கவுண்டர் ஏனோ அப்படின்னு தெரிஞ்ச ஒரு காரணத்தாலதான் அந்த குழந்தைய இவன் கூப்பிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு கோகுல்ராஜ கார்ல அழிச்சிட்டு போய் கோகுல்ராஜை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி எந்த அளவுக்கு சித்திரவதை செய்து கொலை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொலை பண்ணாங்க. பிள்ளையோட நாக்க அறுத்து பிள்ளையே நானே தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வாக்குமூலம்லாம் வாங்கி இன்னும் எவ்வளவு கொடுமை பண்ணணுமோ அத்தனை கொடுமையும் பண்ணி பிள்ளைய போயிட்டு ரயில்வே ட்ராக்ல போட்டானுவோம். இந்த ரயில்வே ட்ராக்ல
போட்ட பிறகு அவங்க அம்மாவுக்கு தற்கொலை அப்படின்னு சொன்னானோ, அவங்க அம்மா வந்து போய் போராடி எப்படியோ அந்த தாய்க்கு நீதி கிடைச்சது. அந்த ஜாதி வெறி பிடிச்ச கொலகார நாய்க்கும் ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்குங்க. இதே போல ஒவ்வொரு நாய்ங்களுக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கணுங்க. இந்த கோகுல்ராஜ ஜாதி வெறி பிடிச்சி கொலை பண்ணனான் பாத்தீங்களா யுவராஜ். இவனுக்கு யாரு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐயா பாப்பா மோகன் ஐயா தாங்க இவனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தாரு. அவரோட சிறப்பான வாதத்திலையும் அவரோட திறமையிலும் இவன் செஞ்ச தவற இவன் வாயாலே வெளியே வர வச்சு பல உண்மைகளை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினது நம்ம பாப்பா மோகன் ஐயா தாங்க. அதே நம்ம பிள்ளையே எவன் என்ன பண்ணணும்னா அத்தனை பேத்துக்கும் ஆயுள் தண்டனை வாங்கி தருவாருங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி. அந்த அபித் குமாரை கூட பாத்தீங்கன்னா அந்த ஜாதி வெறியால தான் கொலை பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா அந்த கேஸை நடத்துறாங்களா நடத்தலையா எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. ஆனா எஃப்ஐஆர் கொடுத்தாங்க. அந்த எஃப்ஐஆர்ல என்ன ஆச்சு ஏதாச்சு இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் தெரியலங்க. ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ நம்ம வீட்டு குழந்தைங்கள படிக்க அனுப்பணும் அப்படிங்கும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துகிட்டு இருக்குதுங்க. நம்ம பாப்பா சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு. பாப்பாவோட உயிர் போச்சு, அபித் குமாரோட உயிர் போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயத்துல 10 பேரோட உயிர் போச்சு. இன்னும் எத்தனை பேர் உயிர் போச்சோ ஒரு சில உயிர்கள் செய்தி மட்டும்தான் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் மூடி மறைச்சாங்களா இல்ல அத்தனை உயிர் தான் போச்சானும் தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போன ஒரு குழந்தை, அந்த குழந்தை பட்ட பகல்ல ஒரு மரத்துல போய் தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு எந்த அளவுக்கு போய் சொல்றாங்க. அந்த செய்தியை வெளியே வராம பாத்துக்கிறதுக்கு காரணம் என்ன நீங்களே சொல்லுங்க. நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு, எங்க ஆட்சியில அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இரும்பு கரம் கொண்டு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம விஷயத்துல கூட சொன்னாரு, எந்த கொம்பனா இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே வெறும் வார்த்தையோட தான் போயிட்டு இருக்கு. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. ஒவ்வொரு உயிரா பறி போய்கிட்டே இருக்கு. எத்தனை தாய் தான் அழுதுகிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க போறானே தெரியலங்க.